திறந்த வெளியில் மலம் கழிப்பது உடல்நலத்திற்கு மட்டுமல்ல, நமது கண்ணியத்திற்கும் நல்லதல்ல. இதை தனது 75வது வயதில் உணர்ந்த ஒரு மூதாட்டி தான் பிச்சை எடுத்த பணத்தில் தன் வீட்டில் கழிப்பறை கட்டி வருகிறார். இது ரஹிமா பேவா, 75 வயதான மூதாட்டி. அருகில் இருப்பது அவரது மாற்றுத்திறனாளி மகள் கமலா. இருவரும் மேற்கு வங்கத்தின் மூர்சிதாபாத் மாவட்டம் நேவ்டபாராவில் வசிக்கிறார்கள். 3 ஆண் பிள்ளைகளும் கைவிட்டதால் தனது மகளோடு பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார் ரஹிமா. இவருக்கு ஒரு ஆசை, தனது வீட்டில் கழிப்பறை கட்ட வேண்டும் என்று. திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் நோய் வரும் என்றும் அது நம் மரியாதையை குறைக்கும் என்றும் அரசு அதிகாரிகள் சொல்லியதால் 75 வயதில் கழிப்பறை கட்ட தீர்மானித்தார் ரஹிமா. ஆனால் அதற்கு பணம்? மேற்கு வங்க அரசின் நிர்மல் பங்களா திட்டத்தின் கீழ் கழிப்பறை கட்ட 10,000 ரூபாய் தருவார்கள். நம் பங்காக 900 ரூபாய் கொடுத்து கழிப்பறை கட்டிக்கொள்ளலாம். ஆனால் ரஹிமாவின் மகன்கள் அந்த திட்டத்தால் ஏற்கனவே பலனடைந்து விட்டதாக கூறி அரசு அதிகாரிகள் கைவிரித்து விட்டார்கள். யோசித்தார் மூதாட்டி. வேறு வழியில்லை என தன் கழிப்பறை ஆசையை நிறைவேற்ற பிச்சை எடுத்து சிறுக சேமித்து வைத்த பணத்தை செலவழிக்க முடிவு செய்தார். கழிப்பறை கட்ட 15,000 ரூபாய் செலவாகும் என்ற நிலையில் முதற்கட்டமாக 2,000 ரூபாயை கொடுத்து செங்கல், மணல், சிமெண்ட் வாங்கி கட்டுமான பணியை தொடங்கிவிட்டார். வாழ்நாள் சேமிப்பு கரைந்த கவலையின்றி தனது கனவு நனவாகும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் ரஹிமா. இந்த தகவலை கேள்விப்பட்டதும் ஓடோடி வந்த மாவட்ட ஆட்சியர் ரஹிமாவை பாராட்டி அவருக்கு அனைத்து உதவியும் செய்யப்படும் என உறுதியளித்துள்ளார்.